ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 29 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அண்ணாமலை முத்து வந்து ஸ்டேஷன் வராங்கல்ல, அங்க அருண் இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே முத்து கேட்குறாரு, என் மேல உள்ள கோவத்துல இவனை பிடிச்சி இங்க உள்ள வச்சிருக்கீங்களானே. இவனை இங்க பார்த்த பிறதான் தெரியும் எனக்கு இவர் வந்து உங்களோட அண்ணனேன்னு. குடும்பமே இப்படிதானா, நீ ஒரு ரவுடி உங்க அண்ணன் ஒரு குடிகாரனானோடனே. பாருங்க சார், அவன் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைனால தான் அவன் இந்த மாதிரி குடிச்சிருக்கான், அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்கான் அப்படின்னோடனே. அப்ப வீட்டுக்கு போக வேண்டியதானடா, எதுக்கு ரோட்ல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னோடனே. சார், பின்னாடி இருந்தவன் என்ன குடிச்சிட்டு அவன் சும்மா தானே உட்காந்துருந்தான், முன்னாடி இருந்தவன் குடிக்காம தானே வண்டி ஓட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துனோடனே, இங்க பாரு உன் சவுண்டனா இங்க விடாத, எஃப்ஐஆர் போட்டாச்சு, கோர்ட்ல போய் பாத்துக்கோ. உடனே நான் இன்ஸ்பெக்டரை பேசிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அவர் இருக்க தைரியத்துல தானே நீ ஆடுறனோடனே. உங்ககிட்ட எனக்கு என்ன சார் பேச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட கிட்ட போய் கேட்டோடனே, அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு கேஸ் விஷயமா வெளியில போயிருக்கிறாரு, நாளைக்கு தான் வருவாருனோடனே. அருண் வந்து அப்படியே முறைச்சு பாக்குறாரு. இப்ப முத்துவை வந்து மனோஜோட ஃப்ரெண்டு வெளியில வாயா, நீ பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அண்ணாமலை வந்து ஒவ்வொருத்தட்டையா கேட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ உடனே அருண் வந்து பசங்களை ஒழுங்கா வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்குள்ள எஸ்ஐ வராரு. எஸ்ஐ கிட்ட கேட்டோடனே, ஒரு அப்பாவோட வலி அவரோட கண்ணுல தெரியுதுயா, அவனை விடுங்க, எஃப்ஐஆர் தான் எதுவும் போடலைன்னு சொல்லிட்டு மனோஜ் போக சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே முத்து போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு, "இவன் என்னப்பா இப்படி ஆயிட்டானோடனே." இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அம்மா வந்தாதான் இந்த பிரச்சனை சரியாகணுன்னே. சரிப்பா வாங்க நம்ம 2 பேரும் போய் பாட்டியை கூட்டிட்டு வரலான்னோடனே, நீ வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன், வீடு இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்தல, அப்புறம் அவன் எங்கேயா போயிட்டானா அவனை யார் பாக்குறதுன்னு சொல்லிட்டு முத்துவை விட்டுட்டு அவர் மட்டும் கிளம்புறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சீதாக்கு வந்து அருண் கால் பண்றாரு. சீதா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. நேரா ஆப்போசிட்ல அவர் நிக்கிறாரு. உடனே சீதா கால் பண்ணோனே, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு அருண் கேக்குறாரு. அப்ப சீதா என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப தூரம் இருக்கிறேன், என்னாலலாம் பேச முடியாதுனோடனே. எவ்வளவு தூரம்? 20 அடியானோடனே. தெரியுதுல்ல அப்புறம் என்னன்னொடனே, நான் தான் உன்கிட்ட வந்து லவ்வ சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னோடனே. இப்ப சீதா என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னேன்ல, ஃப்ரெண்டா பழகலாம் சொல்லியிருக்கேன்லனோடனே. இந்த மாதிரி லவ் பண்ற பொண்ணுகிட்ட லவ்வ மனசுல வச்சுட்டு ஃப்ரெண்டாலாம் என்னால பழக முடியாது. உன்னால என்ன முடிவெடுக்க முடியுமோ எடுத்துக்கோ. நான் வந்து பைக்க யூ டர்ன் போட்டு உன் பக்கத்துல வந்து நிப்பேன். நீ ஏறிட்டேன்னா ஓகே, இல்லாட்டி நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்ப பின்னாடி நின்னு ஒருத்தர் வந்து வேற யார்கிட்டயோ பேசுறாரு. ஏம்மா பையன் நல்ல வேலையில இருக்கிறான், நல்ல இதுல இருக்கிறான், அப்புறமா மிஸ் பண்ணிட்டா கிடைக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பொண்ணுகிட்ட பேசுறாரு. அதை கேட்டோடனே சீதா அப்படியே போய் பைக்ல பின்னாடி ஏறி உட்காந்துடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, பாட்டி வந்துடுறாங்க. அப்ப விஜயா வந்து நான் தானே இவளை கூட்டிட்டு வந்தேன், நானே இவளை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணியை மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்புறமா பாட்டி வந்து ஒரு தட்டுல வந்து சூடம் ஏத்தி சத்தியம் பண்ண சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு ஏத்த நல்ல மருமகளா நான் இருப்பேன்னு சத்தியம் பண்ண சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை கேட்கிறாரு, நீ எங்ககிட்ட சொல்ல வேண்டியது இதுதானா, இல்ல வேற ஏதோ இருக்கான்னொடனே. இப்ப ரோஹிணி வந்து சுத்தி நிக்கிறவங்க எல்லாரையுமே பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.